கட்டட அனுமதி பெறும் திட்டத்தில் தவறான தகவல் தந்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசிதழில் வெளியாகி இருக்கின்றது. ஆய்வின் போது விதிமீறல் கண்டறியப்பட்டால் கட்டட உரிமையாளர்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்றும், விதிமுறைகளை மீறி இதுபோன்ற தவறு செய்தால் அவர்கள் மீது கிரிமினல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசிதழில் வெளியாக இருக்கிறது. கட்டட உரிமையாளர்கள் விதிமீறல்களை சரி செய்யாவிட்டால் அவற்றை அப்புறப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தமிழகத்தில் 3500 சதுர அடி பரப்பு வரை வீடு கட்ட ஆன்லைன் மூலமாக கட்டிட அனுமதி வழங்கப்படும் என்றும் அந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதை பொறுத்தவரையில் கட்டிட அனுமதிக்காக அலுவலகங்கள் பொதுமக்கள் சென்று வருவதை நேரத்தை தவிர்ப்பதற்காகவும் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையோடு நடைமுறையில் உள்ள கட்டிட விதிகளை எளிமைப்படுத்தும் வகையிலும் ஒரு புதுமையான முயற்சியாகவே இந்த சுய சான்றிதழ் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், நடுத்தர மக்கள் சுய சான்றிதழ் அடிப்படையில் ஒற்றை சாளர முறையில் கட்டிட அனுமதிகளை உடனடியாக பெற முடியும் என்றும், அதிகபட்சமாக 2500 சதுர அடி பரப்பளவு கொண்ட மனையில் 3500 சதுர அடி கட்டிட பரப்பளவுக்குள் தரைதளம் அல்லது தரைதளம் மற்றும் முதல் தளம் கொண்ட 7 மீட்டர் உயரத்துக்கு உட்பட்டு கட்டப்படக்கூடிய குடியிருப்பு கட்டிடத்துக்கு இந்த திட்டத்தின் கீழ் எளிதாகவும் உடனடியாகவும் கட்டிட அனுமதி பெற முடியும் என்றும், இதற்காக மென்பொருள் தொகுப்பு உருவாக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்பாக இதில் பல்வேறு விதிமுறைகளும் வகுக்கப்பட்டன. அந்த விதிமுறைகளின்படி புதிய திட்டத்தின் கீழ் அனுமதி பெறும் கட்டிடங்களுக்கும் சாலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதி 1.50 மீட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது. சதுர மீட்டருக்கு 2 என்ற கூராய்வு கட்டணம் உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளுக்காக சதுர மீட்டருக்காக விதிக்கப்படும் 375 ரூபாய் கட்டணம் ஆகியவற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை நடைமுறைக்கு வந்ததை அடுத்து பல்வேறு தரப்பிலும் இதற்கு பாராட்டுகள் தெரிவித்து வருகிறார்கள். அதே சமயத்தில் இது விதிமுறைகளை மீறி அனுமதி பெற முற்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசிதழில் வெளியாக இருக்கிறது. கட்டிட அனுமதி தொடர்பாக தவறான தகவல் தந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.